இந்த வீடியோவில் சந்திப்பிழை பற்றி பார்க்கலாம். அதாவது அலகு 1ல் 2வது டாபிக். சந்திப்பிழையை ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திப்பிழைனா தேவையான இடங்களை வல்லினம் மிகாமலும் தேவையற்ற இடங்களை வல்லினம் மிகுந்தும் எழுதுவது தான் சந்திப்பிழைன்னு சொல்கிறோம். வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது வல்லின எழுத்து காசா தாபா என்ற 4 எழுத்து வரும்பொழுது வல்லினம் மிகும். ஃபஸ்ட் ஒன் வந்து சுட்டெழுத்து ஆன ஆ இ பின் வல்லினம் மிகும். அச்சட்டை ஆ கூட்டல் சட்டைன்னு பிரியும். சுட்டெழுத்து ஆக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதாவது சாக்கு இனமான வல்லின எழுத்து இச்சு அச்சட்டையாக மாறும். ஈ கூட்டல் காலம் இக்காலமாக வந்து மாறும். சுட்டு பெயர்கள் பின் அந்த இந்த, அதாவது அந்த காலம், அது வந்து இந்த காலம். வினா எழுத்து ஏக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். எக்ஸாம்பிள் வந்து எத்திசை. வினா சொல்லின் பின் எந்த என்ற வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். எந்த பணம். இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர். இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? ஐ வந்து வெளிப்படும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கதவை திற. இங்கே வந்து வை வந்து இவ்வு கூட்டல் ஐ, அதாவது இரண்டாம் வேற்றுமை ஐ வந்து வெளிப்படையாக வெளிப்படுது. அப்போ வந்து இங்கே வந்து வல்லினம் வந்து மிகும். கதவை திற. நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர். நான்காம் வேற்றுமை உருபு கூ வந்து வெளிப்படையாக தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா முதியவருக்கு கூட்டல் கொடு. இங்கே பார்த்தீங்கன்னா கூ என்ற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக தெரியுது. அப்போ வந்து இங்கே வந்து வல்லினம் மிகும். அடுத்தது என ஆக என சொல்லுறுப்பு பின்னாடியும் வல்லினம் மிகும். என எக்ஸாம்பிள் வந்து என கேட்டார். வருவதாக கூறு. வருவதாக ஆகன்ற முடியுது இல்லையா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். என அதற்கு இதற்கு எதற்கு பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதற்கு சொன்னேன். இதற்கு குடு. எதற்கு கேட்கிறாய். வல்லினம் மிகும். அடுத்தது இனி தனி பின்னும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இனி காண்போம். தனி சிறப்பு. அடுத்தது மிக பின். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிக பெரியவர். எல்லாமே இந்த வறுமொழியில் கா சா தா பா என்ற 4 எழுத்து தான் வறுமொழியாக வருது. மறுமொழியின் முதல் எழுத்தாக வருது. அப்போல்லாம் வல்லினம் வந்து மிகுது. அடுத்தது 8 10. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8 தொகை 10 பாட்டு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தீ பிடித்தது. பூ பந்தல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சு பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கூவா குயில். ஓடா குதிரை. வன்தொடர் குற்றியலுகரம் பின்னாடியும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேட்டுக்கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்கு. டூ பக்கத்தில் இட்டு வந்திருக்கு. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம், அதுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். அடுத்தது அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆடச் சொன்னார். இந்த வந்து டா வந்து இட்டு கூட்டல் ஆ, அதாவது நிலைமொழி இறுதியில் அகரம் வந்திருக்கு. அப்போ வந்து வல்லினம் மிகும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓடி போனார். நிலைமொழி இறுதியத்தில் இகரம் வந்திருக்கு. அதனால் இங்கேயும் வல்லினம் வந்து மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புலித்தோல். ஆறாம் வேற்றுமை உருபு வந்து கிழமை பொருளில் வரும், அதாவது உடைமை பொருளில் வரும். புலியினுடைய தோல், புலியினது தோல், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அப்போ வந்து இங்கே வந்து வல்லினம் மிகும். அடுத்து திசை பெயர்கள் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம். அப்போ வந்து அங்கே வந்து வல்லினம் மிகுது. சில உருவகங்கள் பின்னாடி வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாழ்க்கை படகு, அது உலகப்பந்து.
உலகம் வந்து பந்து போன்றது. உலகம் வந்து பந்துக்கு உருவகம் பண்ணுறாங்க. சில உருவகங்கள் பின்னாடியும் வல்லினம் வந்து மிகுது. அது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து பின்னாடியும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு வந்து நிலாச்சோறு. இங்கே பார்த்தீங்கன்னா நிலா தனி குறியில் வந்திருக்கு முதல் எழுத்து. அடுத்தது வந்து ஆகாரத்தில் முடிவஞ்சிருக்கு. இல்லு கூட்டால் ஆன்னு பிரிப்போம். அப்போ வந்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை பின்னாடியும் வல்லினம் மிகும். மல்லிகை பூ. பூ தான் அது என்ன பூன்னு பார்த்தோன்னா மல்லிகை பூ. இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போது இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சித்திரை திங்கள்.